எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வெஜிடபிள் சூப் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து அது குட்டி குட்டியாக 1 கப்பு அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அது 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் பீன்ஸ் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ப்ராக்கோலி ஒரு 1/2 கப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் எடுத்து அதை நான் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், தண்ணி சேர்க்காம. அப்புறம் ஒரு கையளவுக்கு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 வெள்ளைப்பூடு பல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நல்ல மிளகை 1 டீஸ்பூனுக்கு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டர் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். கார்ன் ஸ்டார்ச் இங்கே நான் 1.5 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, அப்புறம் நம்ம தண்ணி. இவ்வளோதான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீ எந்த பாத்திரத்தில் சூப் வைக்க போகிறீங்களோ அதில் பட்டரை போட்டு மேலே லைட்டாக உருக்கிக்கிறங்க. பட்டர் லைட்டாக மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அந்த கார்லிக் இருக்குல்லையும் அதையும் போட்டு ஓரளவு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரை வதக்குங்க. அதாவது அந்த வெங்காயத்துலேயும் கார்லிக்கில் இருந்தும் அதுக்கு நம்ம ஃப்ளேவர் வெளியே வரணும். அது பட்டரோடு சேர்க்கும் போது நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சூப்புக்காண்டி எடுத்து வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றி அந்த பாத்திரத்தை மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி சீக்கிரம் கொதிச்சிரும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இப்போ நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா. இதில் நாம் வெட்டி வச்சுருக்க காய்கறிகளெல்லாம் சேர்க்கலாம். கேரட் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் கார்ன் சேர்த்துட்டோம் நாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் கூட வெந்துடும் நமக்கு. அப்புறம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக வெட்டி போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் ப்ராக்கோலியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் நம்ம சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இப்போ அந்த காய்கறியில் இருந்த அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகு, உப்பு, அப்புறம் அந்த கார்ன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன் ஸ்டார்ச், அதில் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றுங்க. அப்படியே அந்த கார்ன் ஸ்டார்ச் அப்படியே சேர்த்துடாதீங்க, அது கட்டி கட்டியாக மிதக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது மிதக்காது. இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு நல்லா திக்கான வெஜிடபிள் சூப் கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க, அதாவது கார்ன் ஸ்டார்ச் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ நமக்கு ரொம்ப அருமையான, ரொம்ப சுட சுட டேஸ்டியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. மழை நேரங்களில் இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கலாம். டின்னருக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப் வச்சு குடிச்சிடலாம். ஏன்னா வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த வெஜிடபிள் சத்து எல்லாம், சாறு எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து பாருங்கள், கட்டாயம் அவங்களுக்கு பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.